சகோதரிகளே. இறைவனுடைய அருளை கணக்கிட நினைத்தால் கணக்கை இட முடியாது. இருந்தாலும் நினைவு கூறுவது ஒவ்வொரு மூமின் மீதும், ஒவ்வொரு முஸ்லிம் மீதும், ஒவ்வொரு மனித சமுதாயத்தின் மீதும் இறைவனுடைய அருளை சிந்திப்பது கடமை, கடமை சகோதரிகளே. அப்படிப்பட்ட அந்த தாய், அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தாயோட நெஞ்சில எந்த உணவும் இருக்கிறது கிடையாது. தாயோட நெஞ்சில எந்த உணவும் இருக்கிறது கிடையாது. எந்த மருத்துவர்கிட்ட கேளுங்க, நிரூபிச்சுட்டு பார்ப்போம். குழந்தை பிறந்து விழுத வரைக்கும் தாயோட நெஞ்சில எந்த உணவும் இருக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட அந்த குழந்தை பிறந்து விழுந்த மறு செகண்ட் தாயோட நெஞ்சில தாய்ப்பால். இன்னைக்கு உலக தாய்ப்பால் தினம் வைத்திருக்கிறார்கள். காரணம் என்ன? ஒரு மனிதனுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கியமாக முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய இந்த தாய்ப்பால். குழந்தைய சளி பேபின்னு தூக்கிட்டு போவாங்க டாக்டர் வீட்டுல. டாக்டர் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னதுங்க? டாக்டர் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன? நீங்க தாய்ப்பால் குடிக்கீங்களான்னு தான் கேட்பாங்க. இல்லைங்க நாங்க லக்டோஜன் 1, லக்டோஜன் 2, லக்டோஜன் 3, அமுல்யா இதெல்லாம் கொடுக்குறாங்க. முதல் பவுடர் பால, பாக்கெட் பால நிப்பாட்டுங்க, தாய்ப்பால் கொடுங்க. இருந்தா வஞ்சமா பண்ண டாக்டர், இருந்தா கொடுத்திருப்போமே. தாயும் பலகீனமாக இருக்கா, தாய்க்கு நெஞ்சில் எந்த தாய்ப்பாலும் இல்லை. அந்த குழந்தை கதறி அழும்போது தாயோட நெஞ்சில் உணவு இல்லை என்று அந்த தாய் ஏங்கி தவிக்கும் போது, இறைவா எனக்கு ஏன் இந்த தாய்ப்பால் பாக்கியத்தை கொடுக்கவில்லை? குழந்தை கத்துகிறதே, கதறுகிறதே, புட்டிப்பாலை கொடுத்தால் வாந்தி பேதியாகிறதே, என்ன செய்வது என்று அந்த குழந்தை, அந்த தாய், அந்த பாச உணர்ச்சி, ஐயோ குழந்தை அழுகக்கூடிய அந்த அழுகையில் நான் தாய்ப்பால் கொடுக்க முடியாத இயலாதவளாக இருக்கிறேனே. அந்த குழந்தை அழும்போது ஓடுவா. ஏன்னா குழந்தைக்கு எப்ப பசிக்கும் தெரியும், அழுதுதான். அழுத ஓடுவா. ஓடி போய் பாலை கரைக்கணும், குறிப்பிட்ட அளவு தண்ணி சேர்க்கணும், கொதிக்க வைக்கணும். கதறி அழக்கூடிய குழந்தை அந்த பால் தயாராவதுக்கு அந்த சூடு இளஞ்சூடா இருக்கணும், வாய் பொத்துறக்கூடாது, நிப்புல கரெக்டா மாட்டணும். கொண்டு வந்து கொடுக்கும்போது குழந்தை தூங்கிடும். பசியோடு அழுது தூங்கக்கூடிய குழந்தை நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாய் வயிற்று புண்ணோ சுகர் நோயோ தாக்கக்கூடிய கொடுமையை பார்க்கிறோமா இல்லையா? சுகர் ஒரு ஞாபகம். இன்னைக்கு தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவும் அந்நிய வெளிநாட்டு பாலான பன்றியோடு கலப்பினம் செய்த ஒரு மாடு, ஜெர்சி மாடு, A1 A2 பால் என்று பிரித்து வைக்கிறார்களே. நாட்டு பாலில் தாயிற்கு உணவுக்கு ஈக்குவலாக எதிர்ப்பு சக்தி இருக்கிறது என்று கண்டுபிடித்து வெளிநாட்டு பசுக்கள் இங்கே இறக்காதே, அதன் மூலம் நோய் கிருமிகள் தாக்குது, அது மூலம் கேன்சர் வருது, அது மூலம் சுகர் வருது, இந்த பால் நமக்கு ஒவ்வாத பால் என்று சொல்லக்கூடிய ஒரு போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டத்திற்கு முத்தாய்ப்பு இன்றைக்கு தடுப்பூசி பிரச்சனையும் வந்து விடுகிறது. தடுப்பூசி எதற்காக போடுகிறோம்? நோய் எதிர்ப்பு சக்தி. அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் இந்த கலப்பின மாட்டினுடைய பிரச்சனையும் இறைவன் உச்ச வரியில் தீர்த்து வைக்கிறானே. மா ரசகுனாக்கும் தையீபா, நான் அழகிய ரிஸ்கை அந்த தாயோட நெஞ்சிலே வைத்து தாய்ப்பாலாக தருகிறேனே, நன்றி செலுத்த மாட்டாயா மனிதா?